மக்களே ஹாய், குட் ஈவினிங் ஆர் குட் மார்னிங், நீங்கள் எப்போ பார்ப்பீங்கன்னு தெரில. ஸோ வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா பின்னாடின்னு தெரியல, பட் எனிவே இப்போ நம்ம கண்ட்ரியோட கேபிட்டலில் இருக்கோங்க, நியூ டெல்லி. ஸோ இன்றைக்கி நம்ம நியூ டெல்லியிலேருந்து ராஜ்மண்ட்ரி போக போகிறோம், ஆந்திராவுக்கு. ஏபி எக்ஸ்பிரஸ் தான் டிக்கெட் புக் பண்ணேன், செகண்ட் ஏசி. ஸோ டைம் 8 o'clock ட்ரெயின். இப்போ டைம் 7:30 மணி ஆகிட்டுருக்கு. நான் 6 மணிக்கே வந்துட்டேன், பட் இருந்தாலும் சொல்கிறேன் இருங்க, நான் ஸ்டேஷன் காட்டுறேன். நியூ டெல்லி. How beautiful. न्यू दिल्ली सबरमती स्वर्ण जयंती राजधानी एक्सप्रेस on platform number 1. Delhi Junction, Ghaziabad, Memo Special is scheduled to arrive at 18:55 minutes. Is running by 26 minutes. மக்களே, நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 வந்துட்டோம், உட்காந்துட்டு இருக்கேன். இப்போ தான் டிஸ்பிளேல போட்டாங்க போர்டு. நான் ஒன்றும் அங்கே போகல, ஏன்னா செம கூட்டம். ஸோ சும்மா உட்காந்துட்டு இருக்கேன். லக்னோ ஏசி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஸோ டெல்லியிலேருந்து ராஜ்மண்ட்ரிக்கு ஏசி ஃபேர் டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், பாருங்கள். அப்புறம் ஸ்டாப்ஸும் மென்ஷன் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன் போடுறதுக்கு. ஏன்னா கம்மியான ஸ்டாப்ஸ் வந்து இருக்கும், லைக் மதுரா, அப்புறம் ஆக்ரா, போபால், ஜான்சி, இந்த மாதிரி கம்மி தான் நிற்கும். நாக்பூர், தெலங்கானாவில் கொஞ்சம் நிறைய ஸ்டாப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஆந்திரா போயிடும். லாஸ்ட் ஸ்டாப் பார்த்திங்கன்னா விசாகப்பட்டினம், வைசாக் சொல்லுவாங்க. நம்ம இறங்கும்போது டைம் வந்து 11:30 மணி ஆகும்னு நினைக்கிறேன். ஒருவேளை லேட் இருந்துச்சுன்னா எவ்வளோ வேணால் ஆகலாம். Kerala Express from New Delhi to Trivandrum Central via Coimbatore. Wow. டைம் 8 ஆயிடுச்சு மக்களே, இன்னும் எடுக்கல வண்டி. தெரிஞ்ச விஷயம் தான், எடுக்க மாட்டானுங்க. Departed at 8:03, just 3 minutes delay. Signing off from New Delhi. மக்களே, ஒரு 3 நிமிஷம் டிலேயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நைட் ஆல்ரெடி 8, இருட்டாக இருக்கும், எதுவும் காட்ட முடியாது. நான் காலையில் கவர் பண்ணுறேன். குட் நைட் மக்களே, பாய். कर्नाटका संपर्क क्रांति एक्सप्रेस.
ரொம்ப ஸ்பீடாக போகுது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி டெஸ்டினேஷனில் நைட் டைம் படித்தா ஐம் வெரி ஹாப்பி. பார்க்கலாம் போதா இல்லையான்னு சொல்லி. செம தூக்கம் நைட்டு. தூங்கினா தான் தெரியும். கண்ணு மூடினேன், ஏஞ்சேன், டைம் இப்போ பார்த்தா 8:30. शुगर है डालने वाला. பத்து நிமிஷம் டிலேயில் வந்துருச்சுங்க வண்டி. 10:25 வரணும், 10:35. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான், பரவாயில்ல. இங்கே வெயில் சூப்பராக இருக்குது. சென்னை சென்ட்ரல் டு சாப்பா கங்கா காவேரி. நடுக்காட்டில் நிப்பாட்டின மாதிரி இருக்குங்க. எதுவுமே இல்லை, வெறும் செடிங்க மரங்க மட்டும்தான். வீடில் எதுவுமே தெரில. ட்ரெயின், செடிங்க, காடு. இந்த ஏபி எக்ஸ்பிரஸ் இதோட செகண்ட் டைம் ஏறுறேன். ஃபஸ்ட்டில் ஏசி எக்ஸ்பிரஸாக இருந்துச்சு. டெல்லியில் காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். இது வந்து எப்படின்னா ஸ்டேட் ஃபார்மேஷனுக்கு முன்னாடி சொல்கிறேன். லைக் தெலங்கானா ஆந்திரா பிரிஞ்சிருச்சுல்ல, அதுக்கு முன்னாடி ஆந்திர பிரதேஷாக இருக்கும்போது சொல்கிறேன். அப்போ ஏறி இருந்தேன். அப்போவும் நல்லா தான் இருந்துச்சு, இப்போவும் நல்லா தான் இருக்குது. நீட்னஸ் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. மேபி செகண்ட் ஏசின்றதால கூட இருக்கலாம். இங்கே க்ரீன் சிக்னல் இருக்குது, பின்னாடி ஏதோ ட்ரெயின் வருது. ஸோ உங்களுக்கு வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே ஃப்ரண்ட் கேம்லேயே வைக்கிறேன் பாருங்கள். குட்ஸ்
மக்களே வரங்களுக்கு முன்னாடி நிப்பாட்டியிருக்காங்க. அவுட்டரில் தான் இருக்குது. ஸோ டில்லேயில் தான் இருக்குது. 40 minutes டிலே. வரங்கள் தாண்டிருச்சு மக்களே. நெக்ஸ்ட்டு கம்பம், அதுக்கப்புறம் விஜயவாடா. ஸோ தெலங்கானாவில் இருக்கோம். இப்போ தெலங்கானா பார்டருக்கு போயிட்டுருக்கோம். கம்மம்ன்ற இடத்துக்கு வந்திருக்கோம். 6:50க்கு வரணும், 7:50. நெக்ஸ்ட்டு விஜயவாடா. ஸோ எங்கள் 1 hour டிலே. அங்கே எவ்வளோ நேரம் டிலே ஆகும் தெரில. விஜயவாடா அவுட்ஸ்கட்ஸ். பிளாட்ஃபார்ம் நம்பர் 7. விஜயவாடா ஒரு 15 minutes டிலேயில் வந்துருச்சுங்க. மொத்தத்தில் 9:45 வந்துருச்சு. இப்போ இங்கேருந்து எங்கள் ஊர் போனோம். அது ஒரு 1.5 மணி நேரம் வைங்களேன். ஏலூர் 20 minutes டிலே. ரைட் டைம் 10:20, பட் டைம் இஸ் 10:40. ரேட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஸோ நீங்கள் என்றைக்காவது உங்களுக்கு சென்னை வரைக்கும் டிக்கெட் கிடைக்கல, தமிழ்நாடு போகிறது டிக்கெட் கிடைக்கல, விஜயவாடா வரைக்கும் கிடச்சிருக்கு, இந்த ட்ரெயின் கிடச்சிருக்குன்னா சூஸ் பண்ணுங்கள். நல்லா தான் இருக்குது ட்ரெயினோட ரேட்டிங். ஒரு 10க்கு ஒரு 9 வரைக்கும் கொடுப்பேன். நான் வரைக்கும் கொடுக்க தரலாம். நல்லா தான் இருக்குது. நீட்னஸாக இருக்குது. லைக் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இரிட்டேட்டிங்லாம் எதுவும் இல்லை. ப்ளஸ் எங்கேயுமே சிக்னல் க்ராசிங் எதுவுமே இல்லை. ஸோ ஸ்ட்ரைட்டாக எல்லாமே டைம் வந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ நைஸ் ட்ரெயின். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ட்ரெயின் ஏறின ஃபீலிங் வருது எனக்கு. நான் தாடேப்பள்ளிக்கூடம் அப்படின்ற ஒரு இடத்துல இறங்க போகிறேன். ராஜமன்றி வரைக்கும் போக போகிறது இல்லை. ஏன்னா இங்கேருந்து
ஐதர் முன்னாடி போகணும் இல்லை ராஜமண்டிலேருந்து பின்னாடி வரணும். எங்கோ நடுவில் இருக்குது. ஸோ குடும் அப்படின்னு சொல்கிற இடத்துல இறங்கி அங்கேருந்து வெளில ஆட்டோ பிடிச்சி போகலான்னு சொல்லியிருக்கோம். ஸோ vlog இதோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள். ரொம்ப சின்ன vlog தான், பெருசாலாம் போடல போன வாட்டி மாதிரி. பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் என்ன இருந்துச்சுன்னா ஃபீட்பேக்கில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மே காட் பிளஸ் யூ ஆல். ஜெய் ஹிந்த். பாய்.